இப்போ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு தமிழ். நம்ம என்னதுன்னா தக் லைஃப் ஆடியோ லான்ச் நல்லா இருந்துச்சு. பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டெல்லாம் கேட்கல. ஒரு பாட்டு சுகர் பேபி மட்டும் ப்ரோமோ பார்த்தேன், லைட்டா த்ரிஷாவை பார்த்தேன். அதுலயே சுகர் அதுக்கு முன்னாடி நிறைய பாட்டு இந்த விண்வெளி நாயகா அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுப்பா. ஒரு வருஷத்துக்கு டீசர் வந்தப்போ வந்துச்சு. அந்த பாட்டுனா இந்த சிங்கிச்சா சிங்கி சிங்கிச்சா அதுதான் நல்ல பாட்டு தான். அதுல வந்து பார்த்தனா இந்த சின்மை ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. சின்மை ஆக்சுவலா வந்து சின்மைன்னு சொன்னாலும் ஞாபகம் வருது. சின்மை அந்த படத்துல பாட்டு பாடிருக்காங்க. ஆக்சுவலா வந்து என்ன பிரச்சனைனா சின்மையை பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லி தமிழ் சங்கத்துல இருந்து பேன் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ் சங்கம், தமிழ் சங்கம் கிடையாது, தென்னிந்திய சங்கம். தென்னிந்திய ஒரு சங்கத்துல தமிழ் சங்கம் கிடையவே கிடையாது. பிலிம் இண்டஸ்ட்ரியில சொல்லிட்டு இருக்கேன் உடனே அப்படியே அதை புடிச்சு மேல போயிருங்க. அதுல என்ன ஒரு சிக்கல்னா அது வந்து ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. நான் பாத்துட்டு இருக்கும்போது அந்த சின்மை பேனிங் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து எப்பனா வந்து அரௌண்ட் அது ஒரு 90 ரூபா கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ராதாரவி வந்து அப்ப இந்த டேட்ல டப்பிங் யூனியன்ல வந்து அந்த ஃபீஸ் இருந்துச்சா, அதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு தூக்குனாங்க. அதான் மெயின் ரீசன் தான் அந்த மீ டூ மூவ்மெண்ட் பிரச்சனை வந்துச்சுல. ஆமா, அந்த இதுல நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவங்கள வந்து பேன் பண்ணிட்டாங்க. பேனா தடையே செஞ்சுட்டாங்க. இன்ன வரை இந்த கேஸ் போயிட்டு இருக்கான். இந்த நேரம் எவ்வளவு நல்ல பாடல் வந்திருக்கும். அதனால இந்த தக்லீஃப் படத்துல வந்து ஒரு பாட்டு மஞ்சாரோ அவங்க தானே இல்லையா? மஞ்சாரோ சின்மையா சரி ஏதோ சொல்றாங்கல்ல அந்த பாட்டு பாட்டு நல்லா எனக்கு வந்து எனக்கு வந்து தக்லைஃப்ல ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. அந்த தக்லைஃப்ல பாட்டு பாடுறதை கேட்கும்போது அப்பயே இந்த கோச்சனே அந்த ஒரு பாட்டு வரும். கேட்டிருப்பியான்னு தெரியல. எந்த ஒரு வீடியோ நான் கூட அப்புறம் அனுப்புறேன். அது நீ முடிஞ்சா நம்ம ஆடியன்ஸ்க்கு போட்டு காமிச்சுக்க. நல்லா இருந்துச்சு.